ஜீவிக்கின்றார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என் நல் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்து ஆராதிக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் அப்படி அறிந்து ஆராதிக்கிறீர்கள்? சத்தம் வரலையே. நம்ம அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் எப்பேற்பட்டவர் என்று அறிந்திருப்போமானால் நாம் அறிந்து பலிபீடம் கட்டி கர்த்தரை ஆராதிப்போம். அது என்னை பரிசுத்தப்படுத்தும், அது என்னை தினந்தோறும் கொல்லும், அது தினந்தோறும் என்னை சந்திக்கும், அது தினந்தோறும் என் மூலியமாய் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நான் அறியாத ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை ஆராதிப்பேனால் அந்த அறியாமை என்னை சுற்றி விக்கிரகங்களாய் இருக்கிறது. அப்ப நேர ஆதியாமத்துக்கு போயிடணும். எங்க போகணும்? ஆதியாமத்துக்கு. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினார். அவர் சாயலில் படைத்தார். படைத்ததற்கு பின்பாக ஏதேன் தோட்டத்தில் அவர்களோடு உலாவிக் கொண்டிருந்தான் வேதம் சொல்கிறது. பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவர்களோடு நான் உலாவிக் கொண்டிருந்தேன். இவ்வளவு பெரிய ஆண்டவர், அவர் சாயல்ல படைக்கப்பட்ட அவர் பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவர் உலாவுறாராங்க. ஏசியா அங்க 6ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க. உசியா ராஜா மரணம் அடைந்த அந்நாளில் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை கண்டேன். கேருபீன்களும் சேராபீன்களும் சட்டைகள் அடித்துக்கொண்டு முகத்தை மூடிக்கொண்டு பாதத்தை மூடிக்கொண்டு ஓயாதபடி இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று முழங்குகிற சத்தத்தை கேட்டேன். செத்தவனை போல மாறி போனேன். அசுத்த உதடுள்ளவன், அசுத்த ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன். தேவ ஆலயத்தின் நிலைக்கால் அசைந்தது, புகை காடாய் மாறியது. 5 அதிகாரம் ஐயோ ஐயோன்னு சொன்னவன் பரலோகத்தை பார்த்து அங்க துதிக்கிறத பார்த்து தன்னை ஐயோன்னு மாத்திக்கொண்டவன் பரிசுத்தர்னு துதிக்கிறார்கள். பாவம் இல்லாத இடத்துல, அசுத்தம் இல்லாத இடத்துல, எங்கேயும் ஒரு தீட்டும் இல்லாத இடத்துல ஆராதனை நடந்துட்டு இருக்கு. ஆனா ஆண்டவர் அங்க உலாவ விரும்பல. அவர் சாயல்ல படைக்கப்பட்ட உங்க மத்தியில என் மத்தியில தான் அப்பா உலாவறதற்கு விரும்புகிறார். ஏன் விரும்புகிறாரு? லேவியராம் 26:12 வாசிச்சு பாருங்க. நான் உன் பிதாவாகிய தேவனும் நீ என் ஜனமாய் இருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மத்தியில் நான் உலாவுகிறேன். ஏன் உலாவுறேன் தெரியுமா? நான் உன் அப்பாடா, நீ என் பிள்ளை. அதற்காகத்தான் கர்த்தர் நம்ம மத்தியில் உலாவுகிறார். இப்பேற்பட்ட ஆராதனை, இப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அங்க ஆதாம் பாருங்களேன், பலிபீடம் கட்டி பலி செலுத்துறான். நம்ம ஆளு கட்டி கர்த்தரை துதிக்கிறான். அவனுக்கு பிறந்தது 2 பிள்ளை, காயின், ஆபேல். கர்த்தர் மத்தியில உலாவுறார். காயின் ஒரு பலிபீடம் கட்டினா, ஆபேலும் ஒரு பலிபீடம் கட்டினான். ஆபேல் கட்டின பலிபீடத்தின் பலியை கர்த்தர் சுகந்த வாசனையா ஏற்றுக்கொண்டார். ஆனா காயினின் பலியை கர்த்தர் நிராகரித்தார். வந்தாரு, வேண்டாம் பிடிக்கல. ஆபேல் பலியை சுகந்த வாசனையா ஏற்றுக்கொண்டார். காயினின் முகநாடி மாறுபட்டது. உடனே ஆபேலை கொலை செய்தான். இரத்தம் சிந்தப்பட்டது. கொலை செய்து அதை மறைத்து போட்டான். அடுத்த நாள் காலையில் காயினு வழக்கத்தின்படியே வந்து பலிபீடம் பட்டி பலியை செலுத்த ஆரம்பிச்சிட்டான். நேற்று போட்டு தள்ளியாச்சு. நேற்று போட்டு தள்ளியாச்சு. ஆமாம், நேற்று நல்லா டிவியில் உட்காந்து நல்லா உருட்டி கண்ணை உருட்டி படம்லாம் பார்த்துருப்போம், சீரியல் பார்த்துருப்போம். சனிக்கிழமை நைட்டு வரை இது வழக்கமாக நடக்கிறது தானே. ஏன்னா டிவி பார்க்குறது, செல்ஃபோனை நோண்டுறது, மிட் நைட்டில் உட்காந்து ஃபேஸ்புக்கை நோண்டிக்கிட்டு இருக்கிறது, வாட்ஸ்அப்பை நைட்டு நல்லா உருட்டி எல்லா ஜோலியும் முடிச்சுட்டு காலையில் ஓ ரபா ஷக்கா தரா கட்டா பக்கான்ட்டு காலையில் பலி. இது காயின் இந்த வேலை தான் பார்க்குறான் பாருங்க. முந்தின நாள் நைட்டு வரைக்கும் பயங்கரமாக ஆபேலை போட்டு தள்ளிட்டு எல்லா சோழியையும் முடிச்சு விட்டு அடுத்த நாள் காலையில் சர்ச்சுக்கு 9 மணிக்கு 10 மணிக்கு வந்து உள்ள நுழைஞ்சி, ஆனால் ஆராதனை நடக்குது. அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய். உங்களை மாதிரி தான் நீங்கள் வரிய பாருங்க, அதோட மிங்கிளாக பாருங்க. இதுதான் உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க. அப்படி இணையிறிய பாருங்க. நாங்கள் இது தானே செய்கிறோம்யா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம். இப்போ ஆண்டவர் வந்து காயின்ட்ட கேட்குறாரு, வேர் இஸ் ஏபேல்?
ஆபேல் எங்கன்னு கேட்குறாரு. கரெக்டா? பலி செலுத்த வந்துட்டு இருக்கிறான். ஆபேல் எங்கன்னு? நான் அவனுக்கு என்ன காவலாளியா? காவலாளியா? ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ உன் தம்பியை போட்டதை கொலை செஞ்சதை வேண்டாத்தா, ஐ லவ் யூ ஸோ மச்சு. என்ன என் மேலே அக்கறையாக இருக்கிறது எல்லாம் இந்த வெள்ள முடிதான். ஏன்னா எனக்கும் வெள்ள முடி பாருங்க. ஆமாம், அவங்க எல்லாம் மற்றெல்லாம் கல் கணக்காக உட்காந்துட்டு இருக்கீங்க பாருங்க. எவ்வளவு பாவம். முன்னாடி உட்காந்து பரிதாபமாக என்னை நினச்சி ஏங்கி இந்த ஆளுக்கு புழுங்குதேன்ட்டு தாய்மாரெல்லாம் தாய் குழந்தைலாம் எல்லா ஓட்டையும் அனைத்தான் போடுறாங்க. அவன் சீக்கிரத்துக்குள்ளே நின்றுலாம் போல இருக்கு. எலெக்ஷனில் 543 ஒன்று நின்று ஜெயிச்சிடலாம் போல இருக்கு. சோத்திரம். கர்த்தர் காயின்ட்ட கேட்குறாரு, எப்பா உங்கள் தம்பியை கொலை செய்யும் போது அவன் சத்தம் போட்டதை என் காது கேட்டது, அவனை கொலை செய்யும் போது என் கண் கண்டது, அவன் ரத்தம் என் சமூகத்தில் வந்து முறையிடும் போது என் வாய் அதை விசாரித்தது. நீங்களும் நான் எப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம் தெரியுமா? கண் இருக்குதுல்ல, காது இருக்குல்ல, வாய் இருக்குல்ல, நம்மளை போலயே இருக்காருல்ல, அவரை போலயே நம்ம இருக்கிறோமே. ஆனால் நம்ம ஆராதனை எப்படி இருக்குது? அவர் எங்கேயோ இருக்கிறாரு. நான் செய்கிறத அவர் பார்க்கறது இல்லை. நான் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறத அவர் கேட்கறது இல்லை. நான் கிரியை செய்கிறத, நான் நடப்பிக்கிற காரியங்களை ஏதோ கண்டு காணாத போல இருக்கிறார். நோ, அவருக்கு கண்ணு இருக்குல்ல. ஆனால் அத்தனை ஜனங்கள் எப்படி ஆராய்ச்சாங்களாம்? அறியப்படாத தேவனுக்கு பலிபீடம். ஆனால் பலிபீடம் இருக்கு, ஆராதனை இருக்கு, சபை இருக்கு, காணிக்கை இருக்கு, தசமபாகம் இருக்கு, கம்யூனியன் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அங்க ஒண்ணு இருக்கு, அறியப்படாத தேவன். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், ஜனங்கள், ஊழியக்காரர்கள், ஆசாரியர்கள், லேவியர்கள் எல்லாம் இருக்கிறோம். ஆனா கர்த்தரை நம்ம எப்படி வைத்திருக்கிறோம்? யாரோ அறியப்படாத அளவுக்கு நம்ம தெரியல. நம்ம தேவன் எப்பேற்பட்ட ஆண்டவர். அவர் கண்ணிருந்தும் காண்கிற கர்த்தர் அல்லவா நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். என் தெய்வத்துக்கு காது இருக்கல்லவா, என் தெய்வத்திற்கு வாய் இருக்கிறது அல்லவா. நான் தவறு பண்ணும்போது அந்தரங்கமா இருந்தாலும் அது வெளியரங்கமா இருந்தாலும் என் ஆண்டவர் பார்க்கிற தெய்வம் அல்லவா. மிரியாமே, மோசேக்கு விரோதமாய் நீ பேசினதை நான் காதுள்ள தெய்வம் கேட்டேன் அல்லவா. ஆபேல் ரத்தம் தேவ சமூகத்தில் வந்ததை நான் விசாரிக்கிற தெய்வம் அல்லவா. நம்ம பலிபீடம் எப்படி இருக்கிறது? விக்கிரகங்கள் நிறைந்த பலிபீடமாய் இருக்கிறது. இன்னைக்கு மனம் மாற வேண்டியது புறஜாதி மக்கள் அல்ல, தேவ ஜனங்களும் ஊழியக்காரர்களும் என்றைக்கு அறிகிற ஒரு தெய்வத்திற்கு பலிபீடம் கட்டி கர்த்தரை ஆராதிக்கிறோமோ அப்பந்தான் எழுப்புதல் வரும். சொல்லுங்க அல்லேலூயா. எங்கேயோ இருக்கிறார்? நோ, என்ன பார்த்துட்டே இருக்கிறார். எங்கேயோ என்ன கேட்கிறார். என் அந்தரங்கம் தெரியும், என் வெளியரங்கம் தெரியும், என் நிர்வாணம் தெரியும். அவருக்கு மறைவாய் ஒன்றும் இருந்ததில்லை. யோசேப்பை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்பா யோசேப்பு சொல்றான், தேவனுக்கு பயந்து இருக்கிறேன். எப்பா யோசேப்பு கையில் பைபிள் இருந்துச்சா? இல்லை. யோசேப்புக்கு அங்கே பலிபீடம் இருந்துச்சா? இல்லை. யோசேப்புக்கு அங்கே பைபிள் ஸ்டடி இருந்துச்சா? இல்லை. யோசேப்புக்கு சண்டே சர்வீஸ் இருந்துச்சா? இல்லை. யோசேப்புக்கு ஒரு ஃபெல்லோஷிப் இல்லை, யூத் மீட்டிங் இல்லை, ஏதாவது நியாயப்பிரமாண புஸ்தகம் கிடையாது, ஒண்ணுமே யோசேப்பு கையில் இல்லை. ஆனா அவனுக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், நான் அறிகிற தெய்வத்தை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், அறிகிற ஆண்டவரை நான் கர்த்தருக்கு தொழுது கொண்டிருக்கிறேன். என்னை பார்க்கிறார், என்னை கேட்கிறார், என்னை விசாரிக்கிறார், என் சத்தத்தை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இது ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அறியப்படாத தேவன் என்று ஒரு பலிபீடம் இருக்காது. இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் அந்த பலிபீடம் தான் அதிகமா இருக்கு இல்ல. அறியப்படாத தேவன் அப்படின்ற ஒரு பலிபீடம் தான் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? நம்ம ஆண்டவர் என்ன பார்க்கிறாரே, இந்த மைண்ட் செட்டப் இருந்துச்சு. என்னை தருகிறே உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில்
உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. அனனியா சப்பிரால் அவங்க கெட்ட பலிபீடம் அறியப்படாத பலிபீடம். அதனாலதான் ஒரு பங்கை ஒளித்து வைத்து தேவ சமூகத்தில் போய் ஒன்றும் தெரியாதவர்களை போல நின்றார்கள். பேதுரு கேட்கிறான், இவ்வளவுதானா? இல்ல இல்ல இல்ல, இவ்வளவுதான் வித்தோம், இவ்வளவுதான் கொண்டு வந்தோம். ஒரு பங்கை ஒளித்து வைத்தார்கள். உன் தெய்வம் பார்க்கிற ஆண்டவர் அல்லவா? நீ ஒளித்திருக்கிற அந்தரங்கத்தையும் அறிந்திருக்கிற கர்த்தர் அல்லவா? தேவனுக்கு விரோதமாக துணிகரம் கொண்டு உன் வாயை நீட்டி பொய் பேசினது என்ன? நீ மரித்து விழுவாய். எனக்கு ஆசை அப்படிதான் இருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மீண்டும் இந்த தேசத்துல திரும்பி வரப்போகிறது. நல்லா கைத்தட்டுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் திரும்பி வருகிற காலம். கேயாசியே, இது காலமா? நீ எப்பேற்பட்ட பலிபீடம் கட்டி கொண்டிருக்கிறா? எலியாவே, நீ எலிசாவை உருவாக்கினா. எலிசாவே, நீ கேயாசியை உருவாக்குகிற நாளிலே கேயாசியோ அறியப்படாத பலிபீடத்தை கட்டிவிட்டானே. இது காலமா? சொத்து சேர்க்கிறதுக்கு காலமா? பணம் சேர்க்கிறதுக்கு காலமா? வஸ்திரம் வாங்குறதுக்கு இது காலமா? இந்த காலத்துல வஸ்திரமும் அங்கே ஆடைகளையும் அங்கே சொத்துக்களையும் சேர்க்கிற காலம் அல்ல. உன் நடை எனக்கு பிரியமா இரவில்லையே. நான் உன் கூட வரும்போது உன் நடை என் கூட வரலையே தங்கம். நீ அறியப்படாத தேவனுக்கு பலிபீடம் கட்டி கொண்டிருக்கிறாயே. குஷ்டரோகியா மாறிட்டான். அறியப்படாத பலிபீடம். எத்தனை பலிபீடம் இருந்து இந்த பலிபீடம் பாருங்க. வைராக்கியம் வருது பவுலுக்கு. இன்னைக்கு இந்த லேவியர் கூட்டத்தில், இந்த ஆசாரியர் கூட்டத்தில் உங்களுக்கு ஒரு வைராக்கியம் வர நான் விரும்புகிறேன். வைராக்கியம். அத்தனை பட்டத்தில் விக்கிரகங்களை கண்டபோது, அந்த பலிபீடத்தை பார்த்தபோது வைராக்கியம் கொண்டோம். இன்னைக்கு ஊழியர்களுடைய வைராக்கியம் எங்கே? அல்லேலூயா. என் சர்ச்சில் நான் சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா? கர்த்தர் ஆராதிக்கிற பரிசுத்த தெய்வத்தை ஆராதிக்கிறாய். பரிசுத்தமா இருக்கணும். அறியப்படாத தெய்வத்தை நீ ஆராதிக்க வரல. பரிசுத்த தெய்வம். உன் முடி வெட்டு, உன் ட்ரெஸ்ஸு கூட பரிசுத்தமா இருக்கணும்னு போட்டிருக்கிறேன். இல்லையா சொல்லுங்க. லேடிஸுக்கு முக்கியமா சொல்லியிருக்கிறேன். லெக்கின்ஸ் போட்டு உள்ள வராதன்னு இருக்கேன். என்ன லெக்கின்ஸு? லெக்கின்ஸ் போட்டு சர்ச்சுக்குள்ளே வராதன்ட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கிறேன். பலிபீடத்தில் தீட்டொன்றும் பிரவேசிக்க கூடாதுன்னு இருக்கு பைபிள்ல. பலிபீடத்துக்குள்ள என்ன வரக்கூடாதான்? தீட்டு வரக்கூடாது. அறியப்படாத தேவனுக்கு தான் பலிபீடத்தில் இஷ்டத்துக்கு எதனாலும் பலி செலுத்தலாம். அங்கே விக்கிரகம் தானே இருக்கு. ஆனால் நம்ம ஜீவனுள்ள ஆண்டவர் ஆராதிக்கிறோமே. இது இலக்கின்ஸ் போடுறிய, இங்கே 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 கட்டு, இங்கே வர இது வரைக்கும் கட்டு வேற வச்சிருக்கீங்க. இந்த கட்டை விட்டுட்டு அதில் அந்த லட்சணத்தில் ஸ்கூட்டியில் வேற இப்படி உட்காந்துட்டு போகுதுங்க. பேய் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைண்ணே, லெக்கின்ஸ் எவன் கண்டுபிடிச்சானோ வைக்க தீய வச்சு கொளுத்தணும். அதெல்லாம் வேதனையா வருது. என் சர்ச்சிலலாம் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கேன், நீ லெக்கின்ஸோட வந்தீங்கன்னா வெளியே போயிருக்கு. எனக்கு நீ அப்படி கர்த்தரை ஆராதிக்க தேவையில்லை. நான் அறிகிற தெய்வத்துக்கு நான் ஆராதனை செலுத்தி கொண்டிருக்கிறேன். அறியப்படாத தெய்வம். கண் இருந்தும் காணாது, காது இருந்தும் கேளாது, மூக்கு இருந்தும் முகராது. எங்கள் அப்பா என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என் நடக்கை அவருக்கு தெரியும், என் அந்தரங்கம் அவருக்கு தெரியும், என் வெளியரங்கம் தெரியும், என் ட்ரெஸ் ஆக்டிவிட்டிஸ் தெரியும். கார்த்திகமால் எங்கே பிரசங்கம் பண்ணா வெளியே போனா அவன் அந்தரங்கத்தில் எப்படி இருக்கான் அவர் அறிந்திருக்கிற ஆண்டவர். அறிகிற தெய்வத்தை ஆராதிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஆமென். ஆபேல் தேவ சமூகத்தில் போய் அவன் ரத்தம், ஆமேன் உங்களுக்கு கேட்டுச்சோ? என்னடா அவங்க ஒரு மாதிரி வரியலான்ட்டு. ஆபேல், ஆமா ஆமா, ஆபேல் தேவ சமூகத்தில் போய் ரத்தம் முறையிடுது. ஆமா, நம்ம ஆள் இருக்காம பாருங்க, எல்லா சோழியும் முடிச்சுவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரியே பலி செலுத்துறது. பாதி பேர் நம்ம அப்படிதான் இருக்கிறோம். இல்லை இல்லை,
இன்னைக்கு ஒரு காரியம் செய்ய போகிறோம். அறியப்படாத தெய்வன் என்ற பலிபீடம் எனக்கு வேண்டாம். நான் ஆராதிக்கிற ஆண்டவரை இன்னார் என்று அறிந்து ஆராதிக்கிறேன். எல்லாரும் எழுப்பிடுங்க பார்க்கலாம். ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. கை உயர்த்தி. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே, வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே, வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தா நிரப்புமையா. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியேசுவே. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தா ரபலாரகதனா ரிகதரலபஷபலா உரகதியந்தரேகதனா. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி, அப்பா, காணப்படாத அறியப்படாத தேவனுக்கு நான் பலிபீடம் கட்டிட்டேனா? அறியப்படாத தெய்வம் அல்ல நீங்க. ஆராதனைக்கு தகுதியான ஒரே தெய்வம், ஆராதனைக்கு பாத்திரமான ஒரே ஆண்டவர். நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் என்று இன்னார் என்று அறிந்து ஆராதிக்க எங்களுக்கு இன்னைக்கு கிருபை தாரும். நான் எனக்கென்று சுயமா பலிபீடம் கட்டி இருக்கிறேனா, இல்ல என்ன பரிசுத்தப்படுத்துறதுக்கு இந்த பலிபீடமா என்ன ஒப்பு கொடுக்கிறேனா? கர்த்தர் என்ன பார்க்கிறாரப்பா. விக்கிரகங்கள் நிறைந்த அந்த அத்தனை பட்டணத்தை கண்டு ஆவியில வைராக்கியம் கொண்டானே, இன்னைக்கு எவ்வளவு துணிகரமாயிற்று. ஏசப்பா இருந்தும் நான் எவ்வளவு துணிகர பாவத்தில் இருக்கிறேன். ஏசப்பா இருந்தும் அநேக ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசுறேனே.
ஏசாமி என்ன பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறார். ஆதாமே ஆதாமே, நீ எங்க பார்க்கிற? நீ ஏன் ஒளிந்திருக்கிறா? உன் தெய்வம் உன்னை அறிந்தவர் அல்லவா? நான் மரங்களுக்குள் இலைகளுக்குள் என்ன ஒளித்திருக்கிறேன். ஏன்? நான் நிர்வாணி என்று உனக்கு யார் இந்த நிர்வாணத்தை சொல்லி கொடுத்தது? நான் பாவம் பண்ணி உமக்கு விரோதமாய் மீறி உடன்படிக்கை குலைத்து போட்டேன், மீறி போட்டேன். ஏன் இன்னைக்கு அந்த ரங்கங்கள்லாம் வெளியரங்கமாயிட்டு? ஏன் என் பாவங்கள்லாம் அவலட்சணமா, என் அசுத்தங்கள்லாம் தெரிகிறது? அறியப்படாத தேவனுக்கு பலிபீடத்தை கட்டிவிட்டேனோ? என் ஜீவி எப்படி இருக்குன்னு பாருங்க. பலி இருக்கு, பலிபீடம் உண்டு, காணிக்க உண்டு, தேவ சமூகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அறியப்படாத தேவனுக்கு என்று இருக்கிறது, விக்கிரகங்களாய் நிறைந்திருக்கிறது. நான் எது மேல நேசமா இருக்கிறேனோ, எது மேல இந்த உலக ஆசையை அதிகமா வைத்திருக்கிறோனோ, அது எனக்கு விக்கிரகம் தான். இயேசுவுக்கு கொடுக்கிற முதலிடத்தை விட்டுட்டு நான் வேற எதுக்கு கொடுத்தாலும் அது விக்கிரகம் தான். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, பொருளாசை விக்கிரகம். விக்கிரகம், பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள், பொய்யான மாயை விக்கிரக ஆராதனையை பின்பற்றுகிறவர்கள் தேவனுடைய கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று யோனா 2:8 சொல்லுகிறது. பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனை. ஆண்டவரே, நான் எது மேல நேசம் வைக்கிறேனோ அது விக்கிரக ஆராதனை. ஓ ஆபிரகாமே, ஓ ஈசாக்கு மேல ரொம்ப போயிட்டா உன் நேசம். கொண்டு வா, கொண்டு வா பலிபீடத்துக்கு. ஈசாக்கு உனக்கு விக்கிரகமா மாறிட்டான். நீ அறியப்படாத பலிபீடமா இருக்கிற. என் சமூகத்துல வா. உடனே ஈசாக்க வைத்த போதுதான் கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுத்தா. எதை நம்ம விக்கிரகமா வைத்திருக்கிறோம்? இந்த இரவு கர்த்தர் நம்மளை மாற பண்ணுவாராக. இந்த பகல் வேளை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை சந்திப்பாராக. இந்த பகல் வேளை கர்த்தர் நம்மை பலிபீடத்தில் பரிசுத்தப்படுத்துவாராக. இந்த பலிபீடத்தில் கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. இந்த பலிபீடத்தில் கர்த்தர் நம்மை கொல்லுவாராக. மாம்சம் சுட்டரிக்கப்படுவதாக. ரீபாலாகதனா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா. உசியா, நீ ஏன்பா சாகர வரைக்கும் குஷ்டரோகியாவே இருந்து மரித்து போன? நீ ஏன் தேவ சமூகத்தில் துணிந்து ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்ய துணிகரம் கொண்டா? அறியப்படாத தேவனுக்கு பலிபீடம் கட்டிவிட்டாயோ? சில நேரம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற துணிகரம் என்ன இந்த பகல் வேலை என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவீங்க. நான் கைகளை உயர்த்தி, அறியப்படாத தேவனுக்கு பலிபீடம் கட்டி கர்த்தரை ஆராதிச்சுட்டேன். அவர் என்ன பார்க்கிறாருன்னு தெரிஞ்சும் துணிகரம். அவர் என்ன கேட்பார் விசாரிப்பார் என்றும் துணிகரம். அவர்கிட்ட பேசுற தெய்வம் அல்லவா? அவருக்கு காது இருக்க, கேட்பாரே. லேவியர் முகாமுக்கு வந்திருக்கிறோம். ஒரு லேவியன் செஞ்ச செயல் ஆரோன், ஒரு ஆசாரிய செஞ்ச வேலை மோசேக்கு விரோதமா பேசிட்டான். அறியப்படாத பலிபீடத்தை கட்டிவிட்டான். அறியப்படாத பலிபீடம், ஆசாரியன் செஞ்ச வேலை. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா. ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷம் மாத்திரம். அல்லேலூயா ஓசன்னா, நீ நல்லவர். அல்லேலூயா ஓசன்னா குகஷகதனா. அல்லேலூயா ஓசன்னா. என் பலியிடம் பழுதற்று இருக்கிறதா? என் பலியிடம் பழுதாய் போய் கிடக்கிறதா? அறிகிற தெய்வத்தை அறிந்து ஆராதித்து பலிபீடத்தில் கர்த்தரை துதிக்கிறேனா? அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற பலிபீடத்தில் வாழ்கிறேனா? என்னை இந்த பகல் வேளை சோதித்து பார்க்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.
கர்த்தர்களோடு இடைபடுவீராக. வருகிற ஜனவரி 19ஆம் தேதி ஹோல் இந்தியா முழுவதும் ஒரு பெரிய பலிபீடத்தில் அக்கினி எரிகிற நாளாய் மாறப்போகிறது. ஹோல் இந்தியாவில் 728 டிஸ்ட்ரிக்ட்லையும் தமிழ்நாட்டில் இருக்கிற 300 தாலுகாவிலையும் பலிபீடம் அறிகிற ஒரு தெய்வத்திற்கு பலிபீடத்தை கட்டி ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய அக்கினி இறங்க போகிறது. அந்த 19ஆம் தேதிக்காக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் நல்ல அந்நிய பாஷை பேசி ஆவியில நிரம்பி 19ஆம் தேதி அந்த பலிபீடத்தில் அக்கினி பற்றி பிடிக்கட்டையா. எழுப்புதல தேசம் காண போகிற நாள் 19ஆம் தேதி. ரட்சிப்பை காண போகிற நாள் 19ஆம் தேதி. தேசத்தின் தலைமுறைகள் திரும்பி பார்க்கிற நாள் 19ஆம் தேதி. தேசத்தின் தலைவர்கள் உற்று கவனிக்கிற நாள் 19ஆம் தேதி. தேசத்தை தலைகளாய் புரட்டி போடுகிற நாள் அந்த 19ஆம் தேதி. The day of revival. ரபா ஷகதரலபா. அந்த 300 தலைவர்களை ஆசீர்வதிங்க. 728 தலைவர்கள் ஆசீர்வதிங்க. ஃபாரின் கண்ட்ரி 15 நாடுகளுக்கு மேலாய் நடக்கிறது. நடத்துற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் இணைந்து நிற்கிறோம். அந்த பலிபீடத்தில் நிரூபிக்கிற அக்கினி வெளிப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவாராக. தேர்தலுக்கு முன்னிட்டு நடத்தப்படுகிற யாகங்கள் எல்லாம் செயலிழந்து போவதாக. செயலிழந்து போவதாக. ரத்தம் சிந்த வைக்கிற எல்லா ஆவிகளின் வல்லமைகள் செயலிழந்து போவதாக. எல்லா வாய்களை திறந்து அந்நிய பாஷை பேசி ஆண்டவரே, தேர்தலுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா யாகத்தின் வல்லமைகள், எல்லா மந்திர வல்லமைகள், எல்லா செய்வனையின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுதே செயலிழந்து போவதாக. இப்பொழுது சுட்டரிக்கப்படுவதாக. இப்பொழுது அக்கினி வெளிப்படுவதாக. ரபா ஷகதரலதனா ரகதியந்தரடலரலபா உடகந்துனாகட ரௌடதியா கமலதனா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நீ. ஆண்டவரே, துன்மார்க்கன் புல்லை போல் அழிகிற நாள் வந்து விட்டது. கோலியாத்தின் கொக்கரிப்பு அடங்குகிற நாள் வந்து விட்டது. ஆமானின் சதித்திட்டம் முறிகிற நாள். ஆமான் டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஆண்டவரே. அதற்கு முன்பாகவே எங்க ஆண்டவர் 19ஆம் தேதியை குறித்து வைத்து அவனுடைய திட்டத்தை முறியடித்து கர்த்தர் எங்களுக்கு பூரிமின் பண்டிகையை வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி. இந்த மிஷன் மூமெண்ட் ஆசீர்வதிங்கப்பா. நடக்கிற எல்லா கூட்டங்களையும் வல்லமுள்ள கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். கர்த்தருடைய கரமே இதில் வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் தாமே இருக்கிற எல்லா செக்ஷன், நாளைக்கு நடக்கிற எல்லா செக்ஷனையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே.